இந்தியாவில் 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தனித்து 400 இடங்களில் வென்றிருந்தால் இடஒதுக்கீடு என்பதையே ஒழித்து கட்டி இருப்பார்கள் என்றும் இந்திய அரசியல் சாசனத்தையே அழித்திருப்பார்கள் என்று தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி கடுமையாக விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக ரேவந்த் ரெட்டி வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியாவில் 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 400 இடங்களில் வெல்வோம் என பாஜக தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வந்ததாகவும், ஆனால் பாஜகவின் முயற்சியை எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்து முறியடித்து விட்டதாகவும் தெரிவித்துள்ளார். ஒருவேளை பாஜக மட்டும் தனித்தே 400 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தால் இடஒதுக்கீட்டையே அழித்திருப்பார்கள், அரசியல் சாசனத்தையே மாற்றியிருப்பார்கள். இப்போது அறிவித்ததை போல ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எனும் அறிவிப்பை வெளியிட்டு இருக்க மாட்டார்கள் என்றும் தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி தெரிவித்துள்ளார். தற்போதும் கூட பீகார் மாநிலத்தின் முதல்வர் நிதிஷ்குமார் உள்ளிட்டோர் வலியுறுத்தியதால் தான் பிரதமர் மோடி இந்த அறிவிப்பை வெளியிட்டு உள்ளார். இல்லையெனில் இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்காது என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பதை கடுமையாக எதிர்த்தவர் பிரதமர் மோடியும் பாஜகவும் தான் என்றும், உச்சநீதிமன்றத்தில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தவே முடியாது என பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ததும் இதே மத்திய அரசுதான். தற்போதைய நிலையை மாற்றிக்கொண்டது பாஜக. காரணம், நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மை கிடைக்காமல் போனதாலும், மத்தியில் பாஜக தலைமையில் கூட்டணி ஆட்சி அமைந்ததாலும், கூட்டணி கட்சிகள் கொடுத்த நெருக்கடியால் தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவை அறிவித்துள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் ஜாதிவாரி கணக்கெடுப்பில் தெலுங்கானா முன்னோடி மாநிலம் என மோடியே ஒப்புக்கொண்டு விட்டார் என்றும் தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியின் ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு விட்டார் மோடி. இடஒதுக்கீட்டை அதிகரிக்க போதுமான தரவுகள் தேவை என்றுதான் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு மூலம் இந்த தரவுகள் கிடைக்கும், இடஒதுக்கீடு அதிகரிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். டெல்லியில் கூடிய மத்திய அமைச்சரவை கூட்டம் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய அரசு கூறுகையில், பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அரசியல் விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு எதிர்வரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்க்க முடிவு செய்துள்ளது. நாடு மற்றும் சமூகத்தின் முழுமையான நலன்கள் மற்றும் மதிப்புகளுக்கு தற்போதைய அரசு உறுதி பூண்டுள்ளது என்பதை இது நிரூபித்துள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 246வது பிரிவின்படி மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது 7வது அட்டவணையில் மத்திய பட்டியலில் 69வது இடத்தில் பட்டியலிடப்பட்டுள்ளது. சில மாநிலங்கள் ஜாதிகளை கணக்கிட கணக்கெடுப்புகளை நடத்தி இருந்தாலும் இந்த ஆய்வுகள் வெளிப்படைத்தன்மை மற்றும் நோக்கத்தில் வேறுபடுகின்றன. சில கணக்கெடுப்புகள் முற்றிலும் அரசியல் கோணத்தில் நடத்தப்படுகின்றன. இது சமூகத்தில் சந்தேகங்களை உருவாக்குகிறது. இத்தகைய சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு நமது சமூக கட்டுமானம் அரசியல் நிர்பந்தத்தின் கீழ் வராமல் இருப்பதை உறுதி செய்யவும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை ஒரு தனி கணக்கெடுப்பாக நடத்துவதற்கு பதிலாக பிரதான கணக்கெடுப்பில் சேர்க்க வேண்டும் என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். நேயர்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.